வெல்கம் டு மை சேனல் தன்விகா முத்துவில். குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சண்டே விலாக் தான். டியூட்டி விட்டு வரவே 1:30 ஆயிடுச்சு. சரி, வந்த உடனே நான் மீன் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். மீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மீன் முட்டை புதுசா வாங்கிட்டு வர செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு, மீன் பொரியல், வெங்காயம், அவிச்ச முட்டை, மீன் முட்டை எப்படி செய்யணுங்கிற வழக்கம் போல யூடியூப்பை பார்த்தா நானும் செஞ்சு செம்மையா இருந்துச்சு. ஈவினிங் போல ஒரு பிளாக் டீ குடிச்சு கிளம்பிட்டோம். போன வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன், லால்குத்தி போனா நான் வீடியோ போறேன்னு சொல்லிட்டு அங்கதான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பாவுக்கு பர்த்டே வருது ஜூலை 12. சரி, ஓகே, பர்த்டே ஷாப்பிங் பண்ணலான்றக்காக போனேன். போனது என்னமோ பர்த்டே ஷாப்பிங் தான், பட் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால வெறும் ரஃப்யூஸ் திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போன உடனே நம்ம ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் போன கொஞ்சம் ஸ்டெட் எதுவும் இல்லை, குசி கிளிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பு கேட்டா, குசி கிளிப் கொடுங்கன்னு கேட்டா, குசி கிளிப்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஓ, டிக்டாக் கிளிப்பா? ஆமா ஆமா, அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்டார்டிங் கடை எண்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கு, A to Z. ஏன்னா ஃபேன்சி ஐட்டம், கிச்சன் ஐட்டம், மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், உமன்ஸ் வேர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே, செப்பல், நார்மல் செப்பல் எல்லாமே கிடைக்கும். சரி, அப்படி கிளம்பி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்தா நம்ம ஊர் ஐட்டம் நாவல் பழம் கிடைச்சிச்சு. சரி வாங்க போய் எவ்வளோ ரேட்டு கேட்கலாம் சொல்லிட்டு போய் கேட்டு வாங்கினா 1/4 கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. என்ன நீ வியாபாரம் பார்க்குறியா இல்லை அவர் வியாபாரம் பார்க்குறாரான்னு கேட்டாரு. நம்மளும் ஒரு கடையை போட்டா கூட நல்லது தாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். தம்பிக்கு பெரியவனுக்கு ரஃபி செப்பல் கேட்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இப்ப நான் காமிக்கிற இந்த செப்பல் 200 ருபீஸ் சொல்லிட்டான். நீயே வச்சுக்கப்போ அவன் செப்பல்னு சொல்லிட்டு, நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு வேற கடைக்கு பார்த்து கிளம்பிட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி, அப்புறம் பசங்க எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டா, நமக்கு எப்பயுமே ஜூஸ் தான். என் ஹஸ்பண்ட் வெளியே ஐட்டம் மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க, நாங்க தான் வெளியே ஐட்டம் நல்லா சாப்பிடுவோம். சரி ஓகே சொல்லிட்டு கரும்பு சாறு குடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இப்ப நான் காமிக்கிற இந்த கரண்டி வந்து 30 ருபீஸ். ஓகே தான், 30 ருபீஸ்க்கு ஒர்த்தானது தான், வேல்யூபிள் தான். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாக்கு பெரியவனுக்கு ரஃபி செப்பல், அவங்க அப்பாவுக்கு ரஃபி செப்பல், பாப்பா கொஞ்சம் ரஃபீஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம். என்ன ஒன்று, அவங்க சொல்ற ரேட்டுக்கு நம்மளே எடுத்தோம்னா அப்படியே அப்படியே வாங்குவாங்க. நம்ம அடிச்சு பிடிச்சி குறைச்சி கேட்கணும். குறைச்சி கேட்டு தான் 200 சொன்னாங்கன்னா இப்போ 100 150 அப்படிதான் கேட்கணும். அப்படிதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நான் வியர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் மீஷோவில் வாங்கினதா. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும், நம்ம கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் நான் காமிக்கிற இந்த பேண்ட் வந்து ஒன்று 150 ரூபான்னு சொல்லிட்டான். வேணா நீயே வச்சுக்கப்பா, 100 ரூபா கொடுன்னு கேட்டேன். அதே மாதிரி 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது. அந்த வாங்கின திங்ஸ்லாம் வீட்டில் வந்து எடுத்து வச்சு அன்னைக்கு நைட்டு மீன் குழம்பு தோசையும் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல. டாடா பாய்.